பீகாரினுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குது, யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைபினுடைய பீகார் தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை சுதர்ஷன் டாக்ஸ் சேனல்ல நான் போட்டிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதுல போய் பார்த்துக்கலாம். வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா டுடே மேகசீனுக்காக ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு முறை சி ஓட்டரோட சேர்ந்து மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல தேசம் முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிடுவாங்க. இந்த நாட்டுல தற்பொழுது லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாக்கை நீங்க செலுத்துவீங்க, தற்பொழுது ஆட்சியில இருக்கிறவர்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, ஸோ இவருக்கு பதிலாக அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதிர்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, தற்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையா இந்த தேசம் பார்த்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இது குறித்து மக்களினுடைய செயல்பாடு, இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை குறித்து மக்களினுடைய மதிப்பெண், அண்ட் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களினுடைய செயல்பாடு, அவர்களுக்கான மதிப்பெண், அண்ட் திரைத்துறையில் இருக்கிறவர்களுக்கான மதிப்பெண், விளையாட்டுத்துறையில் இருக்கிறவர்களுக்கான மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருத்து கணிப்பை தேசம் முழுவதும் எடுத்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள் ஏற்கனவே வெளியிட்டுட்டாங்க. அதுல நம்ம பல வீடியோக்களையும் நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில இந்த வீடியோல நாம அடுத்ததா இந்தியாவினுடைய பிரதமரா யாரு வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து 3வது முறையா பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரா இருக்கிறாரு. அடுத்தது மோடிக்கு அடுத்தது அப்படின்னு கிடையாது, அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல பிரதமரா வர்றதற்கு யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதற்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். பிரதமர் மோடி தான் மீண்டும் பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 52% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு 25% மக்களும், அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு 2% மக்களும், அகிலேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 2% மக்களும், யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிட்டு 2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேர்தல் நடந்ததுன்னா பிரதமர் மோடியே மீண்டும் பிரதமரா வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் 52% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாதி சதவீத மக்கள் தான் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல இதுவரைக்கும் இந்தியாவில் பிரதமரா இருந்தவர்கள்ல டாப் 5 பிரதமர்கள் யார் அப்படின்றத பத்தி பேச போறோம். அண்ட் அதே நேரத்துல பிஜேபியில மோடிக்கு அடுத்ததா யாரு பிரதமரா வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் பேச போறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.